ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2016 ரிலீஸ் ஆன தி அட்டாப்சி ஆஃப் ஜான்ருன்ற ஹாலிவுட் ஹாரர் மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் 1K கமெண்ட் வந்தால் இந்த படத்தை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆகியும் ஒரு கமெண்ட் தான் வந்துருந்தது. இருந்தாலும் அந்த ஒரு கமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்து நான் இந்த வீடியோவை போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோஸ்ட்டை பிடிக்கும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பிடிக்காதுன்னா என் பிரேவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு கோஸ்ட்டை பிடிக்காதுன்னு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேருமே மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் வரைக்கும் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணோட உடம்பு எந்த ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் பாதி மண்ணால் மூடப்பட்டு இறந்து போய் கிடக்குது. இப்போ இந்த பொண்ணை பற்றி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் அந்த பொண்ணை பற்றி எந்த ஒரு ஐடியுமே போலீஸுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள யாரோ வீட்டை உடச்சிக்கிட்டு வந்து கொன்ன மாதிரி தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் வீட்டை உடச்சிக்கிட்டு வெளியே தப்பிச்சு போக பார்த்து அந்த முயற்சியில் இறந்து போன மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்த உடனே போலீஸுக்கு ஒரே மர்மமாக இருக்குது. அதுக்கப்புறமா இவங்க இந்த பொண்ணு யார், எதுக்காக இந்த வீட்டில் இவ இருக்கா, இவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணோட உடம்ப ஒரு அட்டாப்சி சென்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அட்டாப்சி சென்டரில் ஒரு அப்பாவும் பையனையும் காட்டுறாங்க. அவங்க பல வருஷமாக இந்த தொழிலில் இருக்காங்க. இப்போ கூட எரிஞ்சு போன ஒரு பணத்தை தான் அட்டாப்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஜென்ரேஷனாக அட்டாப்சி தொழிலில் இருக்கவங்க. அப்படியே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பல மிஸ்டீரியஸான வீடியோஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் லைக் பண்ணாத பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பணத்தை அட்டாப்சி பண்ணி முடித்த உடனே ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்னா அந்த பையன் போய் பார்க்குறான். உடனே அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அவனை பயமுறுத்திடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கே இருக்க பணத்தெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு அந்த ரூமுக்குள்ளே வந்துடுறா. உடனே அந்த பொண்ணு எனக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, திறந்து காட்ட அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பையன் வந்து இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, பார்த்தா நீ பயந்துருவ அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பையனோட அப்பா வந்து பரவாயில்லப்பா, குழந்தை ஏதோ ஆசைப்படுறதில்ல, காட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எந்த நம்பர் செல்லில் இருக்க பணத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், நீயே சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு 2வது நம்பர் செல்லில் இருக்க பணத்தை நான் பார்க்கணுன்னு சொல்கிறா. உடனே அந்த பையனும் அந்த பணத்தை உள்ளேருந்து வெளியே இழுக்கிறான். அந்த பணத்தோட காலில் பெல்லு கட்டியிருக்கா. அந்த பெல்லை எதுக்காக இந்த பணத்தோட காலில் கட்டி வச்சிருக்கீங்கன்னா அவர்கிட்ட அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் நிஜமாவே இறந்துட்டாரா இல்லை கோமாவில் தான் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது அவரோட காலில் இந்த பெல்லை கட்டுவோம். ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தால் அசையும் போது அந்த பெல் சவுண்டு கேட்கலாம், அதை வச்சு அவர் உயிரோடு இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பழங்காலத்து டெக்னிக், இதெல்லாம் இப்போ யாரும் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு அந்த பணத்தோட முகத்தை பார்க்கலான்னு துணியை திறக்க போகிறோம். உடனே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தடுக்கிறான். ஏன்னா இந்த பணத்தோட மூஞ்சி ஃபுல்லாக செஞ்சிருக்கு, இதை நீ பார்த்தா பயந்துருவேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த பணத்தோட முகத்தை பார்க்கலான்னு போகிறா. அப்போ அவங்க அப்பா அந்த பெல்லை அசைச்சி அவளை பயமுறுத்தி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. உடனே இவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போகலான்னு கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணோட பணத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த பணத்தை எடுத்துக்கின்னு போலீஸ் இந்த அட்டாப்சி சென்டருக்கு வராரு. அதை பார்த்த உடனே இந்த பையன் இது முக்கியமான கேஸாக இருக்குன்னு நினச்சா அவங்க அப்பா கிட்ட என்னோட ஹெல்ப் வேணும் பாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அப்பா வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சினிமாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஒரு லிஃப்ட் வழியே இவங்க 2 பேரும் மேலே போகிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு அவர்கிட்ட கேட்குறா, இந்த வேலையை விடுறதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டே இல்லையான்னு கேட்குறா. ஆக்சுவலாக என்னென்னா இந்த வேலை செய்கிறது அந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. இந்த பையனுக்குமே அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, அவங்க அப்பாவுக்காக தான் கூட இருக்கான். இருந்தாலும் அந்த பையனுக்கு எதுவும் சரியாக படலை. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறியா, நம்ம அடுத்த ஷோவுக்கு சினிமா போகலாம், இப்போ நான் அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்திரமா அனுப்பி வச்சுட்டு திரும்பவும் அவன் கீழே தான் போகிறான். கீழே போய் பார்த்தா அந்த போலீஸ் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, இந்த பணத்தோட அட்டாப்சி ரிப்போர்ட் நாளைக்கு காலைல கூட எனக்கு வந்தாகணும், இதை பற்றி நான் நாளைக்கு காலைல ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசி ஆகணும், நீங்கள் சீக்கிரமாக இதை அட்டாப்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் நீங்கள் சினிமாவுக்கு போகலையா, ஏன் இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேரும் சேர்ந்து அட்டாப்சி பண்ணலான்னு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணோட 2 கண்ணையும் திறந்து பார்க்குறான். 2 கண்ணுமே கிரே கலரில் இருக்குது. பொதுவாக இறந்து போய் 2 நாள் ஆனால் தான் கண் கிரே கலரில் மாறும். எப்படி இந்த பொண்ணுக்கு மட்டும் கண் அதுக்குள்ளேயே கிரே கலரில் மாறிச்சுன்னு 2 பேருக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கை கால் எல்லாத்தையும் அவங்க அப்பா பார்க்குறாரு. 2மே எலும்புலாம் கண்ணா பின்னான்னு நொறுங்கி இருக்கு. ஆனால் ஒரு சின்ன கீரலோ வீக்கமோ எதுவுமே இல்லை.
இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாயை திறந்து பார்க்குறாங்க. அதில் நாக்கு பாதி வெட்டப்பட்டு இருக்கு. இப்போ தான் அந்த பையனோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவர் சின்ன வயசாக இருக்கும்போது வந்த கேசஸ்லாம் இப்படி தான் இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா, அந்த காலத்துலலாம் பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணும்போது அந்த கத்திடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணோட நாக்கை பாதி வெட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கை கால் எல்லாத்தையும் இறுக்கமாக கட்டி வச்சிருவாங்க. இதனால் வெளியே எந்த டேமேஜும் இருக்காது. ஆனால் உள்ளே பயங்கரமாக டேமேஜ் இருக்கும். இப்போ அந்த பையன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட மூக்கு அசையறதை பார்க்குறான். அதுக்குள்ளேருந்து ஒரு வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மூக்குலேருந்து கண்டினியூஸாக ப்ளீடிங் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் அந்த பொண்ணோட வாயில ஏதோ நூல் மாதிரி இருக்கிறத பார்க்குறாரு. உடனே அதை எடுத்து லேபுக்கு டெஸ்ட் அனுப்பி வை அப்படின்னு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு. இந்த பையன் இதெல்லாம் பார்த்துட்டு, இதை நம்ம செய்ய வேணாம், இதோட நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ இப்படி பேசுகிற, நம்ம ஒரு வேலையில் இறங்கிட்டோன்னா அதை பாதியிலேயே நிறுத்தக்கூடாது, நீ போகிறதுனா போ அப்படின்னு சொல்கிறாரு. வேணாம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திடீர்னு அங்கே இருக்க ரேடியோவில் யாரோ அழுகிற மாதிரி கத்துற மாதிரி சத்தம் வருது. அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த பாடியை அறுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங். ஏன்னா அந்த பொண்ணோட 2 லங்ஸுமே எரிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் நிறைய வெட்டுக்காயங்களும் இருக்குது. எப்படி ஒரு பொண்ணோட உடம்ப கிழிக்காமலே உள்ளே இருக்க லங்ஸை எரிய வைக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் இவ்வளோ வெட்டுக்காயங்கள். பல வருஷமாக ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் லங்ஸ் இப்படி கருகி போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த பொண்ணோட உடம்பை கிழிக்காமலே உள்ளே இருக்க இதயத்தில் இவ்வளோ வெட்டுக்காயங்கள்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு அவங்க பையன் பார்க்கலான்னு வெளியே போகிறான். அப்படி அவன் பார்த்துக்கிட்டே போகும்போது அங்கே இருக்க கண்ணாடியில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. அங்கே போய் பார்க்கலான்னு போகிறான். திடீர்னு அங்கே பக்கத்தில் இருக்க ரூமில் வென்டிலேஷன் டக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. ஸ்டூல் போட்டு அங்கே என்ன இருக்குன்னு ஏறி பார்க்கலான்னு போகிறான். திடீர்னு ஒரு பூனை வந்து அவனை பயமுறுத்துது. இவன் அதை வேற ஏதோ நினச்சி அங்கே பயந்து கீழே விழுந்து கத்துறான். அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா வந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டூல் போட்டு ஏறி பார்க்குறான். அங்கே கடைசியில் என்ன இருக்குன்னா, இந்த அப்பா பல வருஷமாக வளர்த்துக்கிட்டு வந்த அவங்க அம்மா நினைவாக இருந்த பூனை இறந்து போய் கிடக்குது. இதை நினச்சி அவங்க அப்பா கஷ்டப்படுறாரு. உடனே அந்த பூனையை எடுத்துக்கிட்டு போய் எரிச்சிட்டு திரும்பவும் அந்த அட்டாப்சி பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை அந்த பொண்ணோட குடலை அறுத்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு பூ இருக்குது. இந்த பூ எப்படி இந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ளே வந்ததுன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பூ நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் கிடைக்கும். இது ஒரு மனுஷனை பேரலைஸ் ஆக்கக்கூடியது. இந்த பூ இந்த கண்ட்ரியில் கிடைக்காதா, அப்புறம் எப்படி இந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ளே வந்ததுன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இதை பற்றி ரிப்போர்ட்டில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ரேடியோவில் இன்றைக்கி நல்ல மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பையன் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி இதோட விட்டுடலான்னு சொல்கிறான். இதுக்கு அவங்க அப்பா நம்ம ஒரு வேலையில் இறங்கிட்டோன்னா அதை முழுசாக முடிக்காமல் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திரும்பவும் அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை அந்த பொண்ணோட குடலை ரிசர்ச் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு சின்ன துணி மூட்டை மாதிரி இருக்குது. அதை திறந்து பார்த்தா அந்த பொண்ணோட ஒரு பல் இருக்குது. இந்த துணி மூட்டையை திருப்பி பார்த்தா அதில் சில மந்திர குறியீடுகள்லாம் இருக்குது. இதை பற்றி அவங்க அப்பா கிட்ட காட்டுறான். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு அங்கே இருக்க ரேடியோவில் யாரோ அழுகிற மாதிரி கத்துற மாதிரியும் சத்தம் கேட்குது. இதை பற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா எதையும் கண்டுக்காமல் அந்த பொண்ணோட சதையை பிரித்து பார்க்குறாரு. அந்த சதைக்குள்ளேயும் இந்த துணி மூட்டையில் இருந்த மாதிரி சில மந்திர குறியீடுகள் எல்லாம் இருக்குது. அதாவது அந்த துணி மூட்டையில் இருந்த அதே சிம்பிள் அப்படியே இந்த பொண்ணோட சதைக்குள்ளேயும் இருக்குது. இது எப்படி முடியும்ன்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாமே வெடிக்குது. இப்போ அந்த பையன் அந்த லைட்டை வச்சு பார்க்குறான். அங்கே இருந்த எல்லா பணமும் காணாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க அப்பா வா கிளம்பலாம், நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக லிஃப்ட்டை நோக்கி போகிறாங்க. ஆனால் கரண்ட் இல்லாததால் லிஃப்ட் ஆன் ஆகலை. இப்போ அங்கே இருக்க படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகலான்னு போகிறாங்க. கதவை திறக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு மரம் சாஞ்சு விழுந்து கிடக்கிறதால கதவை திறக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் சிக்னலும் கிடைக்கல. இப்போ அவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டே அவங்களோட ரூமுக்குள்ளே வராங்க. அங்கே இருக்க டெலிஃபோன் எல்லாத்துலேயும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோன் போய் ரீச் ஆகுது. ஆனால் அவங்க பேசுறது எதுவுமே அவங்களுக்கு கேட்கல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பாவும் பையனும் அங்கேயே இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ திடீர்னு அங்கே ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு போய் பார்த்தா அங்கே இவங்க அட்டாப்சி முன்னாடி பண்ணாங்க இல்லையா ஒரு எரிஞ்ச பணத்தை, அந்த பணம் இப்போ இவங்க ரூமுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ அந்த பணம் அந்த கதவை உடச்சி உள்ளே வர பார்க்குது. இவங்க அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அந்த கதவுக்கு முன்னாடி வச்சு அந்த பேய் உள்ளே வராமல் தடுக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது அவங்க அப்பாவோட கையில் சின்னதாக காயம் படுது. ரத்தம் ப்ளீடிங் ஆகிறதால கை கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. இப்படியே ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு போகும்போது ஏதோ ஒன்று அவரை பிடிச்சி உள்ளே இருக்குது. உடனே அவன் போய் பார்க்குறான். அவரோட வயிற்றில் காயம் பட்டிருக்கு. இப்போ அவங்க அப்பாவுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான் காயத்தில். இப்போ அவர் சொல்கிறாரு, இதெல்லாமே அந்த பணத்தினால தான், நம்ம மட்டும் அதை அட்டாப்சி பண்ணாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க அதே அட்டாப்சி ரூமுக்கே வராங்க. அவங்க உள்ளே வந்தோடனே கதவு தானாகவே க்ளோஸ் ஆகுது. இப்போ அவன் போய் அந்த கதவை உடச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி உடச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பணம் வந்து அவங்க முன்னாடி நிற்கிது.
இப்போ அவங்க அப்பா ஜன்னல் வழியாக பார்க்குறாரு, இவங்க முன்னாடி அட்டாப்சி பண்ண அதே பணம். இப்போ அந்த பொண்ணோட உடம்ப நம்ம எரிச்சிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நெருப்பு அங்கே இருக்க ரூம் முழுக்க பரவுது. இப்போ அந்த நெருப்பு அணைச்சிட்டு பார்க்குறாங்க, அந்த பணத்து மேலே இருந்த நெருப்பு தானாகவே அணையுது. இல்லாமல் அந்த பணத்து மேலே ஒரு சின்ன தீக்காயம் கூட இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு. உடனே இவங்க தப்பிக்கலாம்னு சொல்லி எக்ஸிட் வழியாக போகிறாங்க. போகும்போது ஒரு சேஃப்டிக்காக கூட ஒரு கோடாலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க. இப்படி அவங்க பயத்தோடு உள்ளே இருக்கும்போது திடீர்னு அந்த பணம் வந்து அந்த கதவை தட்டுது. உடனே அவங்க அப்பா கோடாலி எடுத்து ஒரே போடா போட்டுடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது அந்த பணம் கிடையாது, இந்த பையனோட லவ்வர். அதனால இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்பாவே நம்ம லவ்வர் கொண்டுட்டானேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறான். அப்புறம் அவங்க அப்பா வந்து சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இந்த பையன் சொல்கிறா, இது எல்லாமே நம்மளோட தப்பு தான், அந்த பொண்ணோட உடம்பு எவ்வளவோ நமக்கு வார்னிங் கொடுத்தது, ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம தான் அந்த பணத்தை அட்டாப்சி பண்ணிட்டோம், இதெல்லாம் நம்மளோட தப்பு தான் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திரும்பவும் அந்த ரூமுக்கு போய் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பொண்ணோட மண்டையை கட் பண்ணி உள்ளே இருக்க மூளையை ரிசர்ச் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அப்பாவும் போய் பார்க்குறாரு. என்னன்னா அந்த பொண்ணோட பிரெயின் செல்ஸ் இன்னமும் உயிரோட இருக்குது. எப்படி இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த பொண்ணோட பிரெயின் செல்ஸ் உயிரோட இருக்குன்னு சந்தேகமாக இருக்குது. இப்போ அந்த பையன் அந்த பொண்ணோட வயிற்றுலேருந்து கிடைச்ச துணியை பாதி மடித்து வச்சு பார்க்குறான். அதில் லெவத்திஸ் 20 அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பற்றி அவங்க அப்பா பைபிளில் செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த காலத்தில் பொண்ணுங்களை தப்பாக நினச்சி கடத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி மாட்டிக்கிட்டால் பல பெண்களில் இந்த பொண்ணு ஒருத்தி. அதுக்கப்புறம் அவள் அந்த கூட்டத்துலேருந்து தப்பிச்சு ஒரு சூனியக்காரியாக மாறிட்டா. நம்ம இவளை அட்டாப்சி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம அட்டாப்சி பண்ணும்போது அந்த வலியை உணர்ந்திருக்கா, இப்போ அந்த வலியை நம்மளும் உணரணும்னு நினைக்கிறா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பணம் வெளியே இருந்து கதவை உடச்சி இவங்களை கொல்லலான்னு பார்க்குது. உடனே அந்த பையன் போய் கதவை தடுக்கிறான். இப்போ இந்த பையனோட அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட, நீ என்ன பண்ணலான்னு நினச்சாலும் என்ன பண்ணு, என் பையனை விட்டுடு, அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே அவரோட கை கால் எலும்பு எல்லாம் உடையுது. அந்த பொண்ணோட லங்ஸ் எப்படி எரிஞ்சு போயிருந்ததோ அதே மாதிரி இவரோட லங்ஸும் கருகுது. இவருக்கு இப்படி நடந்த உடனே அந்த பொண்ணுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாமே சரியாகுது. உடனே அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட, என்னால் வலியை தாங்க முடியல, என்னை நீயே கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனும் ஒரு கத்தி எடுத்து குத்தி அவங்க அப்பா அவனே கொலை பண்ணிடுறான். இதுக்கப்புறம் அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் தானாகவே வருது. வெளியே அந்த போலீஸை வந்துட்டு இவன் கதவை திறந்து தப்பிக்கலான்னு போய் கதவை ஓப்பன் பண்ணான். ஆனால் இவனால் என்னதான் பண்ணாலும் கதவை ஓப்பன் பண்ண முடியல. திடீர்னுக்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. உடனே இவன் சரின்ட்டு திரும்பி பார்க்குறான், அங்கே அவனோட அப்பா நிற்கிறாரு. இதை பார்த்தவொடனே பயந்து கீழே விழுந்து அவனும் அதே இடத்துல இறந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து இங்கே என்னதான் நடந்ததுன்னு பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அட்டாப்சி ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணோட பாடியில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. ஃபஸ்ட்டு சீனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இப்போவும் அந்த பொண்ணோட உடம்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தவொடனே போலீஸுக்கு எதுவும் தெரியல. உடனே இந்த பொண்ணோட உடம்பை இன்னொரு அட்டாப்சி சென்டருக்கு அனுப்பலான்னு எடுத்து வைக்கிறாரு. இந்த படத்தோட கடைசி சீனில் அந்த பொண்ணோட ஒரு கட்டை விரல் அசைய மாதிரி காமிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட எண்டிங் சீன். அடுத்த வீடியோ எந்த படத்தை பற்றி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான்லாம் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பல மிஸ்டீரியஸான விஷயத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ்.